கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தேவன் தந்திருக்கிற வார்த்தையானது ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 12:2. இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர் என்று ஏசாயா குறிப்பிடுகின்றார். இந்த இரட்சிப்பு என்றால் என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டேன்ட்டு. வாயின் வார்த்தைகளாலே ரட்சிக்கப்பட்டேன் என்று கூறிக்கொள்வதல்ல உண்மையான ரட்சிப்பு. 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் என்று காலத்தை கணக்கிட்டு சொல்வதல்ல இரட்சிப்பு. மாறாக மனமாற்றம் அடைந்தவராக, ஜென்ம சுபாவம் மாற்றப்பட்டவராக, கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற அடையாளமான வாழ்க்கைதான் உண்மையான இரட்சிப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற அடையாளமான வாழ்க்கை. இவ்விதமாக மனமாற்றம் அடைந்த ஒரு மனிதனை வேதத்தின் வாயிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். யார் அந்த மனிதன் என்று பார்க்கின்ற வேளையிலே, ஆண்டவரை அறியாத சகேயு என்ற மனிதன்தான் அந்த மனிதன். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை உள்ள நிகழ்ச்சிகளை காண்போம் என்று சொன்னால், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி வந்து காட்டத்தி மரத்தில் ஏறி இலைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டான் இந்த சகேயு. சகேயு ஆயக்காரனுக்கு தலைவன், எல்லாராலும் பாவி என்று சொல்லப்பட்ட மனுஷன். ஆனாலும் அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி வந்தவன் தான். இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டபடினால்தான் சகேயு அங்கே இயேசுவை காண ஓடி வருகிறார். இவன் மரத்தின் மேல் ஏறி ஒளிந்து கொண்டான். இயேசு அந்த இடம் வந்தவுடனே நின்று அண்ணாந்து பார்த்து, சகேயுவே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அப்படி சொன்னது தான் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவன் சீக்கிரமாக இறங்கி அழைத்து கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். சீக்கிரமாக இறங்கி இயேசுவை அழைத்து கொண்டு போனான். போகிறது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்தில், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் தீர்ப்பு தருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் இறங்கி வாண்டான்னு சொன்னார். வந்த உடனே இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான். இன்னும் வீட்டுக்குள்ளே கூட போகலை. பாதி வழியிலே நின்று ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனியாய் தீர்ப்பு தருகிறேன் என்று சொல்கிறான். உண்மையிலே ஆயக்காரனுக்கு தலைவனாக இருந்தபடினாலே எல்லாரிடத்திலும் அநியாயமாக தான் வாங்குவான். ஒரு ரூபா வரைக்கும் 4 ரூபான்னு கேட்டால் கொடுத்து தான் ஆக்கணும் ஜனங்கள். அப்படி வாழ்ந்த இந்த மனிதன் இவ்விதமாக சொல்வதை கேட்டு இயேசு பார்க்கிறார். இதுதான் மனமாற்றம். ஜென்ம சுபாவமே மாற்றப்பட்ட ஒரு நிலைமை இந்த சகேயின் இடத்திலே காணப்படுகிறது. எல்லோரும் சொல்கிறாங்க பாவின் இடத்துல போகிறாருன்ட்டு. ஆனாலும் இயேசு சொல்லுகிறார் 16ஆம் வசனத்தில், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று இயேசுவானவர் சொல்லுகிறார் இல்லைங்களா? அப்போது இவ்விதமான மனமாற்றமே உண்மையான ரட்சிப்பு என்பது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு குமாரன் என்கிற அந்தத்தையும் பெற்று தருகிறதாய் காணப்படுகிறது. நாமும் கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மிடத்தில் காணப்பட்ட மாற்றம் என்ன? எத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரோடு கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் என்பதல்ல,
ஆண்டவரை வெளிப்படுத்தி அடையாளமான ஒரு ரட்சிப்பு உள்ளவராக நாம் காணப்படுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவினால் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.